இந்த இடம் வந்து பெங்களூர் ராஜாஜி நகர். இந்த ரோடு வந்து ஒரு ஃபேமஸான ரோடு. ராஜாஜி நகர் மெட்ரோலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. இதை ஏன் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான விளக்கத்தை பின்னால் ஒருத்தர் வந்து சொல்லுவார். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும், சென்னையில் இருந்தாலும் பெங்களூராக இருந்தாலும், இங்கே வந்தாக்க நல்ல ட்ரீட்மெண்ட்டு கம்மியாக தான் வாங்குகிறாங்க. அதை பற்றி ஒருத்தர் சொல்லுவார். இது டாக்டர் எம்சி மோடி ஐ ஹாஸ்பிட்டலுங்க. இது வந்து இந்த ரோடு பேர் டாக்டர் எம்சி மோடி. இவர் வந்து தாவண்கரை, கர்நாடக மாநிலம் தாவண்கரையில் பிறந்து வளர்ந்தவர். இவருடைய ஃபுல் பேர் வந்து இந்திரா சென்னப்பனவர் மோடி. இவருக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். இந்த ரோடுக்கு வந்து அவர் வந்து அவர் பேரை வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, இவர் பல லட்சம் கண் ஆப்ரேஷனில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அதனால் அவருக்கு பேரில் இந்த இடம், இவருடைய கண் ஆஸ்பத்திரி இங்கே இருக்குது. அது இல்லாமல் இந்த நிறைய கண் சம்பந்தமான நோய்களுக்கு வந்து இதுங்கெல்லாம் வந்து இங்கே ஸ்டடி எல்லாம் இது பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ராஜாஜி நகர் வெஸ்ட் ஆஃப் கார்டு ரோடுன்ற பகுதி. இது வெஸ்ட் ஆஃப் கார்டு ரோடு. அந்த பக்கம் இருக்கிறதுல ஈஸ்ட் ஆஃப் கார்டு, அது அப்படி சொல்கிறது இல்லை. ராஜாஜி நகர் அடுத்து இது வந்து வெஸ்ட் ஆஃப் கார்டு ரோடு ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இது மோடி ஹாஸ்பிட்டல். ஒரு காலத்தில் எல்லாமே யாராவது அடையாளம் சொல்லணுன்னா இந்த மோடி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு தான் சொல்லிட்டு வருவாங்க. அவ்வளோ ஃபேமஸான இடம் இது. இவர் வந்து பல ஏழைங்களுக்கு கண் ஆப்ரேஷனு ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பிரைம் மினிஸ்டருக்கு. இவர் பேர் வந்து முருகப்பா சென்னப்பனவர் மோடி. இது பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணுறது எல்லாம் எப்படியோ அவங்க சரி பண்ணிட்டு இப்போ வந்துட்டு பல காலேஜ் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கு. கண் சம்பந்தமானதான் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. சில பேர் இந்த ரோடு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி பேரில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. அதை பற்றி விளக்கத்தை மிஸ்டர் ராமசாமி தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன கடை, அதுவும் வந்து ஒரு பார்க்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னால் வச்சுருக்காங்க. பசங்க, அதுவும் டீனேஜ் பசங்க, பொண்ணுங்க, பசங்க எல்லாம் வந்து அப்படி சாப்பிட்றாங்க. அது என்னடான்னா, இது பேர் மிமோஸ். இது எதில் செய்கிறாங்கன்னா மாவில் தான் செய்கிறாங்க. இதில் வந்து சிக்கனும் மட்டனும் எல்லாம் இருக்கான். मोमोज से हम लोग वेजिटेबल का बनाते हैं. उसमें वेज चॉप डालते हैं, ऑनियन, स्प्रिंग ऑनियन, कोरिएंडर, सॉल्ट, शुगर और हल्का थोड़ा सॉफ्ट होने के लिए ये ऑयल डालते हैं. கொஞ்சம் மெதுவான பண்ணால மாவு போட்டு அப்புறமா ஆயில் போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணுறாரு. ஃப்ரை பண்ணிட்டு இது பண்ணிக்கணும். வெஜ் நான்வெஜ் வெஜ் सेम सेम ரெண்டு பேத்துக்கும் ஒரே இதுதான். அது அவுட்டர் இது. कितना कस्टमर और प्लेट? प्लेट का वेज का आपका 70, मशरूम का 80, चिकन का 90 है और चीज का 110, पनीर का 100. कितना कस्टमर रेगुलरली है? कस्टमर रेगुलर रहता है. अभी ऐसे ही देखो क्राउड है. अभी कितना आएगा रेगुलर? 200? हाँ 200. 200 regular customers. Oh, mostly college is going and இங்கே நான் வீடியோ எடுக்கும்போது கூட்டம் கம்மி. ரெகுலராக 200 பேருக்கு மேலே வந்து இங்கே சாப்பிடுவாங்க. அவ்வளவு ஃபேமஸாக கூட்டம் அலைமோதுமா.